السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அருளன்பு பண்பின் அளவற்றவுடன் திருநாமம் போற்றி தோன்றுகின்றேன் அல்லாஹ். வையகத்து மக்கள் வாழ்வாங்குவாங்க வான்மறை வாங்கி தந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், அம்பியாக்கள் அனைவரும் நம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கிருபையினால் புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தின் இறுதியிலே ஜுமாவுடைய தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்திலே நமக்கெல்லாம் ஒரு கிஃப்டாக, பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு இரவு நம்மை வந்தடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பரிசை அதுதான் ஐவேளை தொழுகை. அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு நாள் இன்னும் ஒரு வாரத்திலே நம்மை வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மேராஜ் இரவு, ஷபே மேராஜ். அன்றைய நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து இரவிலே அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான். வான சம்பந்தப்பட்ட, சொர்க்கம் சம்பந்தப்பட்ட, நரகம் சம்பந்தப்பட்ட மற்றுமுள்ள எல்லா விஷயங்களையும், எல்லா காட்சிகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி லினுரியுஹு ஆயாத்தினா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இரவை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே நமக்கு நபியாக சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திகழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒரு மனிதன் தனது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அன்பிற்குரிய பெற்றோர்களாக எப்பொழுது இருக்க வேண்டும், பாசமுள்ள பெற்றோர்களாக எப்பொழுது இருக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்க வேண்டும்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான நல்ல குழந்தையை எனக்கு அன்பளிப்பு வழங்குவாயாக. சாலிஹான குழந்தையை கொடுத்து எனக்கு அன்புள்ளவராக, பாசமுள்ளவராக என்னை ஆக்குவாயாக. சாலிஹான குழந்தை எனக்கு கொடுப்பாயாக, கண்குளிர்ச்சியான குழந்தைகளை எனக்கு தருவாயாக. ஆயுள்ளி கண்குளிர்ச்சி ஏற்படக்கூடிய குழந்தை எனக்கு கொடுப்பாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, குழந்தைகள் எல்லாம், நாம் பெற்ற குழந்தைகள் எல்லாம் நமக்கு அமானிதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அமானிதங்களாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அமானிதத்தை எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும், அந்த அமானிதத்தை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி ஆளாக்க வேண்டும், அவர்களை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே, நபிமார்களுடைய வரலாற்றிலே நாம் சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் அது விளங்கும். குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க மனிதனுக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களினால் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அதனால் மனிதன் தமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நலன்களை கண்டுகொண்டு இருக்கிறான். அதன் மூலியமாக அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே சமயம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையின் ஒரு அலங்காரம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கின்றார். பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்று பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சின்ன பிள்ளையாக 3 குழந்தைகள் தொட்டிலே பேசிய ஒரு வரலாற்றை நாம் ஏதோ இஸ்லாமிய நூல்களிலே படித்திருப்போம், கேட்டிருப்போம், அல்லது பயான் மூலியமாக அதை செவிட்டு இருப்போம். அதிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலியமாக அவர்களுடைய வயிற்றிலே ஊதுவதன் மூலியமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பெற்றது. தந்தை இல்லாமல் குழந்தை பெற்று இருக்கிறேனே, நான் மக்களுக்கு என்ன சொல்வது, மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பார்களே
நான் என்ன சொல்வது, என்ன செய்வது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னான், நீங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன், ஆனால் நான் இன்னைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பலன் உடல் தீமல் யோகம் செய்ய எந்த ஒரு மனிதனிடத்திலும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் மரியம் என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூரத்து மரியமிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்திலே தொடரிலே நாம் தஃசீருடைய தஃசீரிலே நாம் பார்க்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஈசா அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நாம் தஃசீரிலே விளக்கமாக காணுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அவங்க கேட்கும் பொழுது, நீங்க எவ்வளவு உங்களுடைய தாய் தகப்பன் எவ்வளவு பெரிய சீதேவித்தனமாக உள்ளவங்க, ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறீங்களே, ஒரு கெட்ட செயலை நீங்க செஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சு விட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னா, நான் நோன்பு வச்சிருக்கேன், ஆனால் நீங்க பேச மாட்டேன், பல முகல்லிமல் யோகம் செய்யா அப்படின்னு சொல்லி. அப்படியே நீங்கள் பேச வேண்டுமானால் ஏதோ தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறதை எனது குழந்தை இடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாம் ஷாக் ஆகிவிட்டார்கள். குழந்தைகிட்ட எப்படி நாங்கள் பேசுறது, குழந்தை எப்படி பேசும்? தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை இடத்துல கேளுங்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உடனே அங்கே போனாங்க. தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போனாங்க. போகும்போது அந்த குழந்தை பேசியது, قال إني عبد الله, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியான், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக கொண்டிருக்கிறேன். ஆதானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். வஜஅலனி நபிய்யா, அது மட்டுமல்ல என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான். வஜஅலனி முபாரகா, என்னை பரக்கத் பொருந்திய குழந்தையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஐனமா குந்து வ அவ்ஸானி பிஸ்ஸலாத், நான் உயிர் வாழும் காலமெல்லாம் நான் தொழுகையை பற்றி நான் ஏவி கொண்டே இருப்பேன். ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபிய்யா வஜஅலனி முபாரகா ஐனமா குந்து அவ்ஸானி ஆத்தானி, ஜகாத்தை நிறைவேற்றும்படி நான் ஏவி கொண்டு இருப்பேன். மா தும்து ஹய்யா, நான் உயிர் வாழும் காலம் எல்லாம் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டிலே பேசிய வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றார். அதற்கு அடுத்து ஷுரைத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அந்த ஷுரைத் என்ன செய்கிறார்? தொழுது கொண்டிருக்கிறார், இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவனுடைய தாய், யா ஷுரைத் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான். ஷுரைத் இங்கே வா. அப்ப இவர்கள் தொழுகையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறேன், எனது இறைவனுக்கு வழிபடுவதா எனது தாயாருக்கு வழிபடுவதா? எனது தாயார் கூப்பிட்ட அந்த சொல்லுக்கு நான் கட்டுப்படுவதா அல்லது எனது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் வணங்குவதா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. கடைசியாக தொழுகை முடித்துவிட்டு எனது தாயாரிடத்திலே பேசிக்கொள்கிறேன் என்று
முடிவு செய்துவிட்டு தொழுகையை முடித்து விட்டார்கள். தொழுகையை முடித்து விட்டு அவருடைய தாயாரிடத்தில் செல்கிறார்கள். எனது அருமை தாயார் அவர்களே, என்னை அழைத்தீர்கள், நானும் எனது இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் அதில் நான் கவனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்களுடைய தாயார் என்ன செஞ்சுட்டாங்க, கோவப்பட்டுட்டான். கோவப்பட்டுட்டு இப்படி சொல்லிட்டாங்க, அதாவது என்னை கோபமாக்கி விட்டான் எனது மகன், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தொடாத வரை இவனை மூத்தாக்கி விடாதே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த வழியாக அந்த ஊரிலே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், கெட்ட நடத்தை செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, ஷுரைத் அவங்களை அவங்க இருக்கக்கூடிய அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று என்னோடு வா என்று அவரை அழைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஷுரைத் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வர முடியாது, அல்லாஹ்வுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன், ஒரு பொழுதும் அல்லாஹ்வுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன். ஆனால் நீ தவறான எண்ணத்திற்கு தவறான செயலுக்கு நீ கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய், நான் வர முடியாது அப்படின்னு சொன்னான். இதை ஆத்திரத்தில் வைத்துக் கொண்டு இதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என்ன செஞ்சிச்சு, அப்படியே நடந்து கொண்டு சென்று இருக்கும் பொழுது ஒரு ஆட்டு இடையன், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவனோடு சென்று விட்டது. அப்போ அந்த ஆட்டு இடையனோடு ஒரு கெட்ட செயல் ஏற்பட்டு அதிலே ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தையை ஷுரைத் மூலியமாகத்தான் நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், உன்னை மக்கள் எல்லாம் தூற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையை கொண்டு வந்து சபையிலே வைக்கின்றார். இந்த குழந்தை என் மூலியமாக, அதாவது இந்த ஷுரைத் மூலியமாகத்தான் எனக்கு பிறந்தது என்று சொல்கின்றார். ஆனா பிறந்ததோ யாருக்கு பிறந்துச்சு, ஆட்டு இடையனுக்கு பிறந்துச்சு. இவரை அழைத்து அந்த வழிக்கு ஷுரைத் அந்த பெரியார் வராததின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு அவதூறான ஒரு பழியை சுமத்துகின்றார். அப்ப ஷுரைத் அவங்கள என்ன செய்யறாங்க, இங்க உள்ள மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். அது எப்படி நீ எப்படி ஒரு தவறான ஒரு செயல் செய்யலாம் அப்படின்னு சொன்னான். கடைசியில அந்த ஷுரைத் என்ற பெரியார் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய, அதாவது எனக்கு இதுக்கு முன்னால் எனக்கு தொழுகக்கூடிய அவகாசம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனோட தொழுது விட்டு அந்த குழந்தையின் வயிற்றிலே தனது விரலை வைத்து அப்படியே தடவுகிறார்கள். அந்த வயிற்றில என்ன செய்யறாங்க, தடவுறான். தடவுன உடனேயும் அந்த குழந்தை என்ன செய்யுது, பேசுது. குழந்தை பேசுது. என்ன பேசுது, ஓ மக்களே, நான் இவருக்கு பிறந்த குழந்தை அல்ல, நான் அந்த ஆட்டு இடையனுக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லிவிட்டு, நான் இவருக்கு பிறந்த குழந்தை அல்ல, நான் ஆட்டு இடையனுக்கு பிறந்த ஒரு குழந்தை என்பதாக அந்த குழந்தையை கொடுக்கிறது. வரலாற்றிலே இதுவும் சின்ன குழந்தைகளே பேசக்கூடிய ஒரு சம்பவம். மூன்றாவதாக ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே ஒரு தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டு இருக்கிறார். அந்த வழியாக ஒரு மனிதன் குதிரையிலே சென்று கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த பாலூட்டக்கூடிய அந்த தாய் சொல்கின்றால், இதோ செல்கின்றானே, இவனை போன்று எனது குழந்தையை ஆக்கு யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்கிறான். ஆனால் அந்த குழந்தை சொல்கிறது, யா அல்லாஹ் இந்த மனிதனை போன்று என்னை ஆக்கி விடாதே என்று சொல்கிறது. இந்த மனிதனை போன்று என்னை ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்கிறது.
அப்படியே அந்த தாயும் குழந்தையும் ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண், கெட்ட நடத்தை உள்ள ஒரு பெண், அந்த பெண்ணை மக்கள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த தாய் சொன்னது, இறைவனே, இந்த குழந்தையை போன்று, அதாவது இந்த பெண்ணை போன்று எனது குழந்தையை ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த குழந்தை சொல்லுது, இந்த குழந்தையை போன்று என்னை, அதாவது இந்த பெண்ணை போன்று என்னை ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்பொழுது ஒரு ஆள் குதிரையில பயணம் செய்ய போகும்போது இவரை போன்று ஆக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இவரை போன்று ஆக்காதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க. அந்த பெண் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குதிரையிலே செல்லக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், அநீதி இழைக்கக்கூடியவன். அதனால இந்த மனிதனை போட்டு என்னை ஆக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சிறுபராயத்துல என்ன பாலூட்டக்கூடிய அந்த பருவத்துல அந்த குழந்தை பேசிய வரலாற்றை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலா இப்படி குழந்தைகளுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு ஆற்றலை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நமது குழந்தைகள் எப்ப பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறுபிராயத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதா அஃஸஹ அவுலாதுக்கும் ஃபஅல்லிமுஹும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். அவங்கள்ட்ட பேச போகும்போது, சிரிக்க போகும்போது, விளையாட போகும்போது இடையிடையில லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை நீங்க சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்க. அந்த குழந்தையும் சொல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரிமு அவுலாதகும் வ அஹ்சினு ஆதகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க கண்ணியம் கொடுத்து நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கூட்டுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் என்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிறுபிராயத்தில இருந்து என்ன செய்யணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நீ பாக்குறோம், பிறந்த குழந்தை முதல் கையில மொபைல் தான் வச்சு நோண்டிக்கிட்டு கேட்டா சொல்றோம், அந்த மொபைலை கையில வச்சு அந்த பாட்டை, அந்த ரைம்ஸை கேட்டாலும் அந்த குழந்தை சாப்பிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை கேட்டுக்கிட்டே தான் அந்த குழந்தை சாப்பிடுது. அதை பதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அழுக ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தையுடைய அழுகை எங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அந்த விஷயத்தையே பழக்கணும்? பழக்கிறதுனாலதான், பெற்றோர்கள் அதை பார்க்கறதுனால தானே பிள்ளைகளும் அதை பார்க்குது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 3 பேருக்கும் என்ன செஞ்சாங்க, போட்டி வச்சாங்க. இதுல யார் முந்தி வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி போட்டி வச்சாங்க. அதுல யாரு முதல் வந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு அரசு அதிகாரியா இருந்த ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சில கொஞ்சி குழாவி விளையாண்டுட்டு இருந்தான். இதை அவங்க பார்த்துட்டு முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி ஒரு ஜனாதிபதி அவங்க மேல சின்ன பிள்ளைகள்லாம் ஏறி குளிச்சு விளையாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவரை பார்த்து சொன்னாங்க, 3 விஷயத்தை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
என்னென்ன விஷயம்? நபியின் மீது அன்பை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது என்ன செய்யணும்? அன்பை எந்த அளவுக்கு நம்ம அன்பு வைக்கணும், எந்த அளவுக்கு நாம் அவங்க மேல பாசம் வைக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட அவங்க சின்ன பிள்ளையில தனது பேர குழந்தைகளோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். சஹாபாக்குடைய விஷயங்களை சொல்லணும். சஹாபா பெண்மணியுடைய விஷயத்தை சொல்லணும். அதல்லாம அதாவது எதுவுமே இல்லாத கதைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த கதை தான் பிள்ளைகளுக்கு பின்னால ஞாபகத்துக்கு வரும். நபிமானுடைய வரலாறு, சஹாபாவுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, அதை ஒரு கதையுடைய தோரணையில அந்த பிள்ளைகளுக்கு விளங்குறது மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? அப்படியே பதிஞ்சிடும். தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோயிலுக்கு போகும்போது அவங்களோட அவங்களுடைய பேர குழந்தைகளும் போறாங்க. அவங்களுடைய பேர குழந்தைகளை சுமந்துக்கிட்டு போறாங்க. அப்ப மற்ற பிள்ளைகள்லாம் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களது பேர குழந்தைகளை எல்லாம் நீங்க சுமந்துக்கிட்டு போறீங்க, எங்களை சுமந்துக்கிட்டு போங்களேன், எங்களை சுமக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வீட்டில் இருந்து சில காசுகளை எடுத்துக்கொண்டு வாங்க, எடுத்துட்டு வர சொல்லி அதை கொடுத்தாங்க. அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த காசுகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தினான், ஊக்கப்படுத்தினான். நானும் உங்களை சுமக்கிறேன், எனது பேர குழந்தைகள் எப்படி நான் சுமக்கிறேனோ அதே மாதிரி உங்களையும் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பிள்ளைகள் மீது செஞ்சோம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது பிள்ளைகளுக்கு அதிகமாக பதியக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க போகும்போது என்னென்னமோ பேர் வைக்கிறான். குர்ஆன்ல வந்து இருக்கக்கூடிய பேர்களோ, குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பேர் இருக்கு. நபிமார்களுடைய பேர் வைக்கிறது இல்லை, சஹாபாவுடைய பேரை வைக்கிறது இல்லை, மற்ற பெரியாருடைய பேரை வைக்காம இன்னைக்கு வாய்க்கு, அதாவது வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படிப்பட்ட பேரை தான் இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு 99 பேர் இருக்கு. அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லப்படக்கூடிய 99 திருநாமங்கள் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல முஹம்மது என்ற பெயர் வந்து 13,30,00,000 பேர் என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அஹமது அப்படிங்கிற பேரை 9,25,00,000 பேர் அதை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது அதாவது லேட்டஸ்டான பேருன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த பேருக்கு அந்த பிள்ளைகளுக்கு சம்மந்தமே இல்லை. கடைசியில் என்ன செய்யறாங்க, இந்த குழந்தையுடைய இது வாழ்க்கை சரியில்லை, பேரை மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எதை காட்டி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறை மீது நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.